காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தினம் ஒரு சத்திய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. செபிப்போம். நல்ல கர்த்தாவே, பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக எங்களுக்கு விளம்பி தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. பலனுள்ள வார்த்தைகள், எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், வாழ்க்கையை எதிர்காலங்களை உம்முடைய தைரியத்தை கொண்டு நாங்கள் சந்திக்கிற வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் பலம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்போம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்களுக்காக நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி நம்பி இந்த காலை வேளையிலே உம்மையே சார்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே தேவைகளை சந்திக்க வேண்டுமே என்று சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் அடைந்து வருகிற நன்மைகள், கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்
ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு போதித்து கொடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆண்டவரே, அவர்கள் பலன் பெற்றவர்களாக ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழும்போது கூட ஒவ்வொரு நாளும் புது பலனை பெற்று கழுகுகளை போல சிறகுகளை உயரமாக அடித்து பறக்க உதவி செய்வீராக. தகப்பனே, கரம் பிடித்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். காண்டாமிருகத்தின் கொம்புக்கு ஒத்த கொம்பை அவர்களுக்கு கொடுத்து பலன் கொடுத்து புது எண்ணெயால் திருப்தியாக்கி அவர்களை நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். நாங்கள் என்று பேசுகிற வார்த்தைகள் அடியேனை பலப்படுத்தும். கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய தியானத்தின் தலைப்பாக இந்த தொடர் போதனையின் தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். ஆதார வசனம் லூக்கா 11 வசனங்கள் 1 முதல் 4 முடிய. இன்றைக்கு குறிப்பாக லூக்கா 11:4 இரண்டாவது பகுதியை எடுத்துக்கொள்வோம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். சோதிக்கப்படுதலும் சோதனையில் விழுதலும். சோதிக்கப்படுதல் என்பது வேறு, சோதனையில் அகப்படுதல் அல்லது விழுந்து விடுதல் என்பது வேறு. நாம் ஒவ்வொருவரும் வேறுபட்ட நிலைகளில் பலவித சோதனைகளை சந்திக்க நேரிடுவது இயற்கை. அவைகள் வராமல் போவதில்லை. ஆனால் பிசாசானவனால் கொண்டு வரப்படும் அந்த சோதனைகளை மேற்கொண்டு அவற்றில் விழுந்து விடாமல் நிற்க முடியும். சோதிக்கப்படும் போது நாம் பாவத்தில் விழுந்து விட்டோமோ என்பது போன்ற உணர்வு வருவது உண்மை. ஆனால் அது பாவம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சாதிக்க வேண்டி உள்ளது. அதனை சாதிக்க என்ன செய்வது என்று யோசிக்கும் போது ஒரு குறுக்கு வழி மனதில் தோன்றுகிறது. அப்படியே எளிதாக சாதித்து விடலாமா என்று எண்ண துவங்குகிறோம். இது சோதனை. அல்லது தவறான முறையில் குறுக்கு வழியில் செல்ல சாத்தானால் சோதிக்கப்படுகிறோம். ஆனால் உடனே ஒரு விழிப்புணர்வு வருகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இது போன்ற குறுக்கு வழியில் காரியங்களை சாதிப்பது தவறு. தேவனுக்கு பிரியமற்ற இதனை செய்யக்கூடாது. இவ்விதமாக சிந்திக்க ஆரம்பித்த உடனேயே குறுக்கு வழி வேண்டாம், தேவனையே நம்பி சார்ந்திருப்போம் என்று முடிவு செய்கிறோம். இங்கே நாம் சோதிக்கப்பட்டோம். ஆனால் சோதனையில் அகப்பட்டு விழுந்து விடவில்லை. எனவே இங்கே பாவம் எதுவும் இல்லை. ஒரு அழகான வீட்டையோ அல்லது ஏதாவது நல்ல பொருட்களையோ பார்க்கின்றோம். உடனேயே நாம் அவைகளால் கவர்ச்சிக்கப்பட வாய்ப்புண்டு. நமக்கும் அதுபோல் வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் வருவது இயற்கை. ஆனால் இவ்விதமாக இச்சிக்கப்பட நம்மை அனுமதிப்பது ஆகாது. எதன் மேலும் பார்த்தவுடன் ஆசை கொள்ளக்கூடாது என்ற ஆசை உணர்வையும் இழுக்கின்ற விசையையும் மேற்கொண்டு நம்மை விடுவித்து கொள்கிறோம். இங்கே ஒன்றை பார்த்தவுடன் ஆசை தோன்றியது பாவம் அல்ல, அது சோதிக்கப்படுதல். ஆனால் அந்த ஆசையை இதயத்தில் வளர்த்து அதை போல அடைந்தே ஆக வேண்டும் என்ற உணர்வில் வாழ்வது பாவத்திற்கு வழிவகுக்கும். அதுபோலவே பிற பாலினத்தவரை பார்த்தவுடன் இச்சைகள் தூண்டப்பட்டு ஒரு விதமான உணர்வுகள் தோன்றுவது இயற்கையானது. சில வேளை அந்த உணர்வுகளில் அதிக சூட்டை ஏற்றி சாத்தான் மன அளவில் சில கலகங்களை உருவாக்குவதும் உண்டு. அங்கே கொஞ்சம் அசைக்கப்பட்டது போன்ற உணர்வுகள் வரலாம். ஆனால் இவைகள் பாவம் அல்ல. இவைகள் சோதிக்கப்படுதல் என்ற நிலைதான். அதே வேளையில் அது போன்ற இச்சைகள் தூண்டப்படும் போது அந்த உணர்வுகளுக்கு இசைந்து போக நம்மை விட்டு கொடுப்பது பாவத்திற்கு வழிவகுக்கும். அந்த நேரத்தில் நாம் உஷாராகி அடுத்த கட்டத்திற்கு போய்விடாமல் நம்மை தடுத்து கொண்டால் அது சோதனைகளை மேற்கொள்ளும் அனுபவமாகும். அதுபோலவே பிறரை குறித்த கசப்பான வெறுப்பான உணர்வுகள் ஓடி வருதல், பிறருடைய உயர்வை கண்டவுடன் பொறாமை எண்ணம் தோன்றுதல், சில காரியங்களை குறித்த வீம்பும் வைராக்கியமும் திடீரென்று வந்து தோன்றுதல் ஆகியவைகள் சாதாரணமாக மனிதர்களிடம் காணப்படுகின்ற காரியங்கள் தான். யாருமே 100% எனக்கு வெறுப்பு, கசப்பு, பொறாமை, வீம்பு போன்ற உணர்வுகள் வருவதே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இவைகள் இச்சைகள் நிறைந்த நம்முடைய இயற்கையில் சாதாரணமாக வருகின்றவைகளே. ஆனால் அந்த உணர்வுகளை நாம் உணரும் போது அதற்கு உட்பட்டு அல்லது இசைந்து போய் விடுகிறோமா என்பதே முக்கியமானது. உதாரணமாக
உங்கள் உறவினர் ஒருவர் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து விட்டார். இப்போது அந்த நினைவு மறுபடியும் ஓடி வருகிறது. உடனே ஒரு கசப்பான உணர்வு ஏற்பட்டு எவ்வளவாய் அவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள் என்ற எண்ணம் வருகின்றது. ஆனால் உடனேயே விழித்து விடுகின்றீர்கள். தேவனுடைய பிள்ளையாகிய நான் இப்படி கசந்து கொள்ளுதல் சரியல்ல என்று நினைத்து அந்த கசப்புணர்வை அப்புறப்படுத்துகிறீர்கள். இங்கே கசப்பு உணர்வு வந்தது பாவம் அல்ல, ஆனால் கசப்பு உணர்வை அப்படியே இதயத்தில் தக்க வைத்து வளர்ப்பதில் பிரியம் கொண்டால் அது பாவமாக மாறும். இது போலவே கோபம், பொறாமை, ஆசை, புகழ் விரும்பல், மேட்டிமை கொள்தல் ஆகிய உணர்வுகள் அவ்வப்போது வந்து போவது சகஜம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதனை விழிப்புடன் கண்டுபிடித்து அவைகள் ஆகாது என்று அப்புறப்படுத்தி விட வேண்டும். நெரிசல் மிக்க ஒரு பஸ் அல்லது பேருந்தில் ஏறும்போது யாராவது காலை பலமாக மிதித்து விட்டால் மாடு மிதிக்கிறானே என்று கோப உணர்வு பட்டென்று தோன்றிவிடலாம். ஆனால் உடனேயே அவ்விதம் மனதில் சிந்திப்பது தவறு என்று வெளிப்படைந்து விட்டால் பாவமில்லை. அதுபோல சாலையில் செல்லும் போது யாரோ ஒருவர் வேகமாக வந்து நம்மை நடந்து செல்லும் போது இடித்து விடுகிறார். உடனேயே பட்டென்று இது யார், எப்படி நீ என்னை கண்ணு தெரியவில்லையா என்று எரிச்சல் மனதிற்குள் அலைகளாக ஓடி வரலாம். இதுவும் பாவம் அல்ல. ஆனால் அவ்விதம் தோன்றியதும் நான் இப்படி அவசரப்பட்டு எரிச்சல் அடையலாமா, தேவனுடைய பிள்ளையாகிய நான் பொறுமையாக ஏன் சகிக்க கூடாது என்பது போன்ற பரிசுத்த சிந்தனைகளை கொண்டு வந்து எரிச்சல் உணர்விற்கு ஒரு சிவப்பு விளக்கு காட்ட வேண்டும். இவ்விதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு உணர்வுகளையும், சிந்தனைகளையும், நடைமுறைகளையும் உற்று நோக்கி இது வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தால் காலப்போக்கில் அது போன்ற சோதனையான எண்ணங்கள் பட்டென்று வருவது கூட நின்று போகும். உயர்ந்த சுவாபங்கள் உருவாகி பக்குவப்பட்டுவிட்டால் சாத்தான் அடிக்கடி நம்மை சோதித்து கொண்டே இருப்பது கூட நிச்சயமாகவே குறைந்து போகும். அவன் தோற்றுவிட்டான், தேவனுடைய பிள்ளையாகிய என்னிலே அவன் தோற்றுவிட்டான் என்று அவன்தான் ஓடி போவான். சில நேரங்களில் நாம் சாத்தான் என்னை சோதித்து விட்டான் என்று சில காரியங்களை மனதில் வைத்து சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அது சாத்தானால் வருகின்ற சோதனையாக இருப்பதில்லை. நம்முடைய சரீர இயற்கையின்படி அல்லது மனநிலைகளின்படி வருகின்ற இயல்பான சில காரியங்களை பிசாசின் சோதனை என்று எண்ணி குழம்பக்கூடாது. உதாரணமாக, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் போதும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும் போதும் ஒருவேளை பால் உணர்வுகளால் உந்தப்படுவது உண்டு. பிற பால் இனத்தவரை பார்த்தவுடன் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தியால் தாக்கப்படுவது உண்டு. இவைகளும் பாவங்களும் அல்ல, பிசாசின் சோதனைகளும் அல்ல. இவை நம்முடைய இயற்கையான உடற்கூறுகளின் அம்சங்கள். அது சாதாரணமாக வருவதுதான். அவ்விதமாக ஈர்ப்பு விசைகளுடன் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஆணுக்கு பெண்மேல் விருப்ப உணர்வோ ஆசை உணர்வோ இல்லை என்றால் அவன் திருமணம் செய்து கொள்வது எப்படி? இரு பாலினத்தவர்களிடையில் இழுக்கும் சக்திகள் செயல்படுவதால் தான் குடும்ப உறவுகள் ஏற்படுகின்றன. ஆனால் நாம் கரைகளை கடக்காமல் தேவனுடைய விதிகளுக்கு உட்பட்ட ஒழுங்கு மிக்க வாழ்க்கையை கடைபிடிக்க கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பால் உணர்வு அவ்வப்போது தோன்றுகின்ற போது நீ பாவம் செய்து விட்டாய், உன்னிடம் பரிசுத்தம் கிடையாது, நீ ரொம்ப பலவீனமானவன், தேவனுடைய பிள்ளைக்கு காம உணர்வு வரலாமா, அது பாவம் அல்லவா என்பது போன்ற எண்ணங்களை சாத்தான் உள்ளத்தில் ஊதுகின்ற போது ஏமாந்து விடாமல் நம்முடைய பரிசுத்தத்தின் மேல் சந்தேகமற்ற நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இப்பொழுது நீதிமான் என்று என் தேவன் என்னை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டும். அன்பானவர்களே, மேலும் சில நேரங்களில் நம்முடைய எண்ண அலைகளில் நாம் எதிர்பார்க்காத விரும்பாத சில காரியங்கள் அல்லது காட்சிகள் வந்து போவதுண்டு. அசுத்த எண்ணம், அருவருப்பான கனவுகள், முரண்பாடான யோசனை போன்றவை வருவதுண்டு. ஆனால் அது நமக்குள்ளே இருந்து வந்தவைகள் அல்ல. அவைகள்தான் பிசாசானவன் நம் பரிசுத்த நிலையை சந்தேகிக்க தூண்டும்படி எரிகின்ற அக்கினி ஆஸ்திரங்கள். அவன் அக்கினி ஆஸ்திரங்களை எறிந்து கொண்டே இருக்கிறான் என்று எபேசியர் 6:16 நாம் படிக்க முடிகிறது. அங்கே நாம் பரிசுத்தத்தை இழந்து விட்டோமா என்று நினைத்துவிட ஏது உண்டு. ஆனால் அவைகள் பிசாசானவன் நம்மை கலவரப்படுத்த செய்கின்ற காரியங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை உறுதியாக பிடித்து கொண்டு சாத்தானின் வஞ்சகத்தை மேற்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்படி பிடித்துக் கொள்வீர்கள்?
தேவனுடைய பட்டயமாகிய அழிவில்லாத வித்தாகிய அவருடைய வார்த்தையினால், அவருடைய வசனத்தினால் மாத்திரமே. அதுதான் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் சொல்வது உண்டு, ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டும், அதிலே இருந்து வார்த்தைகளை எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அநேகர் செய்யக்கூடிய ஜெபங்கள் சாதாரணமாக பல வருடங்களாக நாம் உச்சரித்துக் கொண்டு இருக்கின்ற ஒரே ஜெபத்தை தான், தேவனே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் எதிர்காலத்தை பொருட்படுத்திக் கொள்ளும், எனக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாக தேவன் அங்கீகரிக்கின்ற ஜெபமாக நாம் செய்ய வேண்டும் என்றால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை வைத்து ஜெபத்திலே ஆண்டவரோடு பேச வேண்டும். அப்படி பேசி பழகிறவர்களாக இருக்கிறீர்களா? ரீசன்ட்லி ஒரு சகோதரை பார்க்கும்போது, நீங்கள் ஜெபிக்கிற பழக்கம் உண்டா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 1 மணி நேரம் நீங்கள் குறைந்தபட்சம் டங்ஸ், அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மறுபாஷையினாலே ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது, அவரால் அப்படி ஜெபிக்க முடிகிறதா என்று. இன்னொரு ஊழியக்காரர் சொல்லும் போது, குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஜெபத்திலும் நீங்கள் மறுபாஷை பேசி நீங்கள் பழக வேண்டும், குறைந்தது 1 to 5 நிமிடமாவது நீங்கள் மறுபாஷை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் கேட்கும் போது ஜெபத்தின் மகிமையை நாங்கள் கண்டுகொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாளை தினத்திலும் சிந்திப்போம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆளக்கடவது. ஆமென். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசித்து பரிபாலித்து ஆசீர்வத்து சமாதான எல்லைகளுக்குள்ளாகவே வைத்திருக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் பலன் தருகிறீர். உமக்கு நன்றி ஐயா. கர்த்தாவை, நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறீர், அளவு கடந்து நேசிக்கிறீர். அதனால்தான் இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை எங்களை கற்றுத் தருகிறீர். அதிலே நாங்கள் கற்று வருகிறோம், அதில் நாங்கள் பலப்படுகிறோம், தெளிவு கிடைக்கிறது. வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தெளிவுகளுக்காக நன்றி. பாவங்கள் எங்களை மேற்கொள்ளாதவாறு கர்த்தர் எங்களை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும், சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டும். ஜெயம் பெற்ற வாழ்க்கையை தொடர்ந்து நாங்கள் வாழ வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், சமாதானம் வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், சமாதானத்திற்குள்ளாக இருக்கிற நாள், வெற்றியின் நாள் என்று அறிக்கை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Sing